இப்போ பித்தக்குடல் கற்கள் அதற்கான சிகிச்சை வந்து என்னென்ன இருக்குது? பித்தக்குடல் கற்கள்னால என்னென்ன தொந்தரவு ஏற்படலாம்? யூசுவலா மஞ்சக்காமாலை ஏற்படும். அப்புறம் வயிற்று வலி, தீராத ஒரு சிவியர் வயிற்று வலி வரும். சிலருக்கு குளிர் காய்ச்சல் மாரி வரும். சிலருக்கு கணைய அடைப்பு ஏற்பட்டு அதனால் அந்த பேங்க்ரியாடைட்டிஸ்ங்கிற ஒரு கொடிய தாக்கம் வந்து ஏற்படும். இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டா வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ அந்த பித்தப்பை கல்லை வந்து தகுந்த எந்த இடத்துல இருக்குது, அது என்ன சைஸில் இருக்குது, பித்த குடலில் இருக்கிற கல் என்ன சைஸில் இருக்குது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ எளிதாக நம்ம சொல்லணும்னா எண்டோஸ்கோப்பி வழியாக இஆர்சிபி என்ற ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது அந்த பித்த முகப்பு வழியாகவே கருவியை செலுத்தி அதிலிருந்து பலூன் இல்லைன்னா பாஸ்கெட் வழியாக இந்த பித்த கற்களை வந்து அகற்றி எடுக்கலாம். ஸோ சிபிடி ஸ்டோன் ரிட்ரைவல் என்று சொல்லுவோம். அதை எடுத்துவிட்டு அந்த சிபிடியில் ஒரு ஸ்டென்ட் மாதிரி ஒன்று வைக்கலாம். ஸோ இந்த பித்த நீர் குழாயில் உள்ள வீக்கம் மற்றும் அந்த நீர் பாய்ச்சல் அது நார்மலான பிறகு ஒரு 4 வீக்ஸில் இந்த ஸ்டென்ட்டை வந்து அகற்றி விடலாம். இது தவிர சிலருக்கு வந்து பெரிய கற்கள் இருக்கும். அந்த பெரிய கற்கள் இருக்கும்போது அதை லித்தோட்ரிப்சி என்ற முறையில் அதை உடைக்க வேண்டியது ஏற்படலாம். ஸோ இதுக்கு நவீனமாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்பை கிளாஸ் கொலாஞ்சியோஸ்கோப் என்று இருக்கிறது. அதாவது ஒரு சின்ன டியூப் வழியாகவே இந்த பித்த முகப்பின் உள் சென்று அங்கே டைரெக்டாக நம்ம அதை பார்த்து அங்கே லேசர் வச்சு அதை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னும் சில மெக்கானிக்கல் லித்தோட்ரிப்சி போன்ற சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதை வைத்து கூட இந்த ஸ்டோன்ஸை உடைத்து நம்ம வந்து அகற்றலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும், பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கும். எண்டோஸ்கோப்பியில் அதை கிளியர் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நுண்துளை வழியாக லேப்ரோஸ்கோபிக் சிபிடி எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவோம். நுண்துளை வழியாக அந்த பித்தக்குடலை இருக்கிற கற்களை அகற்றி அதிலேயே நம்ம கேமரா உள்ளே செலுத்தலாம். கொலாஞ்சியோஸ்கோப்பி என்று சொல்லுவோம். அந்த கேமராவை உள்ளே செலுத்தி எல்லா கற்களையும் கிளியர் பண்ணியாச்சா அப்படின்னு கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணி எடுத்து அதை அகற்றி பித்த குடலை நம்ம சுத்தப்படுத்தலாம். இது போக வெரி ரேர்லி சிலருக்கு பார்த்திங்கன்னா பெர்க்யூட்டேனியஸ் டெக்னிக்ஸ் என்று சொல்லுவோம். அல்ட்ராசவுண்ட் கைடடாக பங்க்சர் பண்ணி அதில் டியூப் போட்டு அது வழியாக அதை கூட அகற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓப்பன் சர்ஜரி ட்ரெடிஷ்னலி முன்பு வந்து செய்துட்டு இருந்தது. இப்போதைக்கு இந்த நவீன நுண்துளை மற்றும் எண்டோஸ்கோபிக் சிகிச்சை வந்த பிறகு ஓப்பன் சர்ஜரியுடைய பண்ணுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைந்து போய்விட்டது.